நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு கிராமத்துல ஊழியம் செய்கிற மனிதன். எத்தனை போராட்டம் வருது தெரியுமா? மத தீவிரவாதிகளால ஒரு பக்கம், அரசாங்க அதிகாரிகளால ஒரு பக்கம், சொந்த ஜனங்களால் வரக்கூடிய போராட்டம், இன்னும் எனக்கு விரோதமா செய்யப்படுகிற மந்திரவாத பில்லு சூனியங்கள், ஆவிக்குரிய போராட்டம். இவ்வளவுக்கு மத்தியிலையும் ஒரு சாதாரண மனிதனால எப்படி நிக்க முடியுது? எனக்கு ஒரு பலனை தேவன் தந்திருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பு கோத்த பலன், அது என்னுடைய அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். அந்த பரிசுத்தாவினர் அபிஷேகம் தான் நம்மை பலப்படுத்தி ஜெயம் கொடுத்து நடத்தும். நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவன் தம்முடைய ஆவி உங்க மேல ஊற்றும் போது அந்த அபிஷேகம் உங்க மேல தங்கி இருக்கும் பார்த்தீங்களா? அதை பார்த்து பிசாசை பயப்படும். நீங்கள் அந்த அபிஷேகத்தினால் எப்பவுமே நிறைந்திருங்க. காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலனோடு நீங்க இருப்பீங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். தினந்தோறும் புது எண்ணெயால் என் அபிஷேகம் பண்ணணும். என்னைக்கு அபிஷேகம் பெற்ற நீர் கூட தினமும் அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுல கவனம் செலுத்துங்க.